சிவதன்ய உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய தமிழ் வகுப்புல நம்ம பார்க்க போற பாடப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இயல் 2ல் இருக்கக்கூடிய வினை முற்று நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். வினை அப்படின்னா என்ன? செயல் அப்படிங்கிறது பொருள். ஒரு செயல் முற்று பெறுவதற்கு வினை முற்று என்பது பெயர், அல்லது முற்று வினை அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யலாம் சொல்லிக்கிறலாம். சரிங்களா? வினை முற்று என்றாலும் முற்று வினை என்றாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். எவ்ரி ஆக்ஷன்ஸ் should be called verb. சரிங்களா? நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வினையே. அந்த செயல் முடிவு பெற்றால் முற்று, எஞ்சி நின்றால் அது எச்சம். முடிவு பெற்றால் முற்று, எஞ்சி நின்றால் அதுக்கு என்ன பேரு? எச்சம் என்பது பெயர். இங்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து வினை முற்று. சரிங்களா? இந்த வினை முற்று முற்று வினை என்றும் அழைக்கப்படும். இப்ப இந்த வினைமுற்ற அடிப்படையில் என்ன செய்யறாங்க? இரண்டு வகையா பிரிக்கிறாங்க. அடிப்படையில் என்ன செய்யறாங்க? இரண்டு வகையில பிரிக்கிறாங்க. ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று. ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று. சரிங்களா? இது போக வேற என்ன இருக்கு வினைமுற்று வகைகள்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏவல் வினைமுற்று அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இப்ப அடிப்படை அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிநிலை வினைமுற்றும் குறிப்பு வினைமுற்று தான். இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா, தெரிநிலை வினைமுற்று என்றால் என்ன? அந்த தலைப்பிலேயே அதுக்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க. தெரிநிலை. சரிங்களா? அந்த வினைமுற்று சொல்லானது என்ன செய்யுமா? காலத்தை தெரிவிக்குமா. அதனால அதுக்கு என்ன பேரு? தெரிநிலை வினைமுற்று. இந்த தெரிநிலை வினைமுற்று என்ன செய்யும் அப்படின்னா, காலத்தை வெளிப்படையாக காட்டும். தெரிநிலை வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டும். இப்ப பாருங்க, என்னென்ன தன்மையில இந்த தெரிநிலை வினைமுற்று வெளிப்படும் அப்படின்னா, செய்பவர், கருவி, நிலம், காலம், செய்பொருள், செயல், இந்த ஆறின் அடிப்படையில என்ன செய்யும்? தெரிநிலை வினைமுற்று இயங்கும். சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, புத்தகத்தில் இருக்கக்கூடிய அதே எடுத்துக்காட்டு தான் என்ன செஞ்சிருக்கேன், எழுதியிருக்கேன். மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு இது ஒரு சொற்றொடர். மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிறது ஒரு சொற்றொடர். சரிங்களா? இப்ப செய்பவர், கருவி, நிலம், காலம், செய்பொருள், செயல், இந்த ஆறின் அடிப்படையில காலத்தை வெளிப்படையாக காட்டக்கூடியது தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த மாணவி கட்டுரை எழுதினாள் இந்த சொற்றொடர்ல செய்பவர் யாரு? மாணவி. மாணவி என்பவர் என்ன செய்றாங்க? அந்த செயலை செய்பவர் மாணவி. சரிங்களா? அந்த செயலை செய்வதற்கு என்ன உறுதுணையாக இருக்கு அவங்களுக்கு? கருவி என்னவா இருக்கு? இப்ப கட்டுரை எழுதுறதுக்கு நமக்கு என்ன தேவை? கண்டிப்பாக தாளும் எழுதுகோலும் தேவை. சரிங்களா? தாள் எழுதியிருக்கேன், எழுதுகோலும் தேவை. தாளும் எழுதுகோலும் என்பது கட்டுரை எழுதுவதற்கான கருவிகள். சரிங்களா? அடுத்து நிலம் எங்க எழுதுவாங்க? ஒண்ணு பள்ளியில, அல்லது என்ன செய்வாங்க? வீட்டுல எழுதுவாங்க. சரிங்களா? ஒண்ணு பள்ளிக்கூடத்தில் எழுதணும், அல்லது என்ன செய்யணும்? வீட்டுல எழுதணும். அப்ப செய்பவர் மாணவி, கருவி தாளும் எழுதுகோலும், நிலம் என்னது? பள்ளிக்கூடம் அல்லது வீடு. காலம் எழுதினால், எப்ப எழுதினால்? நேற்று எழுதினால் என்பதுதான் சரியா இருக்கும். இன்று எழுதினாலும் சொல்ல முடியுமா? இல்ல நாளை எழுதினாலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் நேற்று எழுதினாலும் சொல்லணும்னா, நேற்று என்பது என்னது? இறந்த காலம். அப்ப எழுதுகின்ற அந்த செயல் என்ன ஆயிடுச்சு? முடிவு பெற்றது. சரிங்களா? அப்ப முடிவு பெற்றதுனாலதான் அது என்ன காலம் அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. சரிங்களா? அப்ப எழுதினாலும் கூட எப்படி பிரிக்கலாம்? எழுது கூட்டல் இன் கூட்டல் ஆள் அப்படின்னு கூட பிரிக்கலாம். நல்லா கவனிங்க. எழுது கூட்டல் இன் கூட்டல் ஆள். சரிங்களா? பகுபத உறுப்பிலக்கணம். ஒரு சொல்ல நம்ம என்ன செய்யறோம்? பிரிக்கிறோம். பிரிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? வேர்ச்சொல் கண்டுபிடிப்போம். அப்ப எழுதினால் என்னுடைய வேர்ச்சொல் என்னது? எழுது. அப்ப முதல்ல இருக்கக்கூடிய என்னது? பகுதி. சரிங்களா? இப்ப இன் என்பது என்னது? இறந்த கால இடைநிலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இறந்த கால இடைநிலை. ஆள் என்பது வினைமுற்று விகுதி. என்ன வினைமுற்று விகுதி? பெண்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா? எழுதினால் என்பது ஆள் என்பது எதை குறிக்கும்? பெண்பால் வினைமுற்று விகுதியை குறிக்கும். நான் ஷார்ட்டா எழுதிக்கிறேன், பெண்பால் வினைமுற்று விகுதி. அப்ப இத்து, இட்டு, இரு, இன்னு இந்த மாதிரியான விகுதிகள்ல இடையில வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? இறந்த கால இடைநிலை என்பது. இறந்த கால இடைநிலைகள் உங்களுக்கு தெரியும். இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலைகள் கிரு, கின்று, ஆனின்று என்பவை என்னது? நிகழ்கால இடைநிலைகள். எதிர்கால இடைநிலைகள் இப்பு, இவ்வு. சரிங்களா? அப்ப எழுதினால் என்பது இறந்த காலம். அது நிகழ்காலம் எப்படி மாறும்? எழுதுகின்றாள் அப்படின்னு மாறும், அல்லது எழுதுகிறாள் அப்படின்னு மாறும். சரிங்களா? அப்ப எதிர்காலத்துல எழுதுவாள் அப்படின்னு என்ன செய்யும்? மாறும். சரி, ரைட், இருக்கட்டும்.
அப்ப செய்பவர் மாணவி, கருவி தாளும் கோலும் எழுதுகோலும், நிலம் என்பது என்னது பள்ளி அல்லது வீடு. சரிங்களா, இங்கதான் என்ன எழுதுவா. காலம் இறந்த காலம் அப்படின்னு பார்த்துட்டோம். செய்பொருள் அவ என்ன செய்யறா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுரை எழுதுறா. என்ன எழுதுறா? கட்டுரை எழுதுறா. அது செய்பொருள். அவள் செய்யக்கூடிய பொருள் என்னது? கட்டுரை எழுதுதல். செயல் என்ன? எழுதுதல். செயல் என்பது என்னது? எழுதுதல். சரிங்களா, இந்த செயல் தொழில் ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா, வினை என்றாலும் செயல் என்றாலும் இதை கவனிங்க. வினை என்றாலும் செயல் என்றாலும் தொழில் என்றாலும் எல்லாம் என்ன செய்யும்? ஒன்றைதான் குறிக்கும். சரிங்களா, வினை செயல் தொழில் எல்லாமே என்ன செய்யும்? அதுதான் குறிக்கும். அப்ப இங்க அவளுடைய செயல் என்னது? அவ என்ன வேலை செய்யறா அப்படின்னா எழுதுற வேலை என்ன செய்யறா? அவ செய்யறா. சரிங்களா, இந்த மாதிரி தெரிநிலை வினைமுற்று என்ன செய்யும்? காலத்தை வெளிப்படையாக காட்டும். காலத்தை என்ன செய்யும்? வெளிப்படையாக காட்டும். அதுபோக செய்பவர் யார் அப்படின்னு சொல்லிடும், கருவி என்ன அப்படின்னு சொல்லிடும், நிலம் எங்கு அப்படின்னு சொல்லும், காலத்தை காட்டும், செய்பொருளை காட்டும், செயலை காட்டும். இந்த ஆறை என்ன செய்யும்? வெளிப்படையாக காட்டுவதனால இது என்ன வினைமுற்று? தெரிநிலை வினைமுற்று. சரிங்களா, தெரிநிலை வினைமுற்று. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா, குறிப்பு வினைமுற்று. இப்ப தெரிநிலை வினைமுற்றுல தெரிநிலை காலத்தை வெளிப்படையாக காட்டும் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, இங்க குறிப்பு வினைமுற்றுல காலம் காட்டாது. சரிங்களா, காலத்தை என்ன செய்யாது? அது எந்த காலம் அப்படிங்கிறத காட்டாது. அது மட்டும் இல்லாம செய்பவரை மட்டும்தான் சொல்லும். அங்க செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் எல்லாத்தையும் சொல்லுச்சு தெரிநிலை வினைமுற்று. ஆனா குறிப்பு வினைமுற்று காலத்தை என்ன செய்யாது? காட்டாது. செய்பவரை மட்டும்தான் என்ன செய்யும்? காட்டும். செய்பவர் யார் அப்படின்னு சொல்லு, காலம் காட்டாது. சரிங்களா, இப்ப இது எந்த அடிப்படையில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு அல்லது குணம், தொழில், இந்த ஆறின் அடிப்படையில் என்ன செய்யும்? இந்த குறிப்பு வினைமுற்று என்பது வரும். சரிங்களா, பொருள், இடம், காலம், சினை, பண்பு அல்லது குணம், தொழில், இந்த ஆறின் அடிப்படையில குறிப்பு வினைமுற்று என்ன செய்யும்? வரும். இப்ப எடுத்துக்காட்டு கவனிங்களேன். பொன்னன் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ பொருள் வந்து என்னது? பொன்னன். ஏன் இது பொன்னன் என்பது எப்படி பொருளாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன் என்பது தங்கத்தை குறிக்கும். பொன் என்பது தங்கத்தை குறிக்கும். அப்ப தங்கத்தை உடையவன் என்பது அதனுடைய பொருள். பொன்னை உடையவன் என்பது அதனுடைய பொருள். சரிங்களா, பொன்னன் பொன்னை உடையவன். அப்ப என்ன செய்யுது? பொன் என்கின்ற அந்த பொருள் என்ன செய்யுது? அது உணர்த்துது. அது என்னது? செய்பவர். அந்த பொன்னை செய்பவனுக்கு என்ன பேரு? பொன்னை செய்பவனுக்கு பொன்னன் என்பது பெயர். சரிங்களா, பொன்னை செய்பவனுக்கு என்ன பேரு? பொன்னன் என்பது பெயர். சரிங்களா, அதனால இது என்னது? பொருள். சரிங்களா, குறிப்பு வினைமுற்று. குறிப்பால் என்ன செய்து உணர்த்துது? இது என்ன காலம்னு சொல்லல. அவன் நேற்றும் பொன்னன் தான், இன்றும் பொன்னன் தான், நாளையும் பொன்னன் தான். அதனால எந்த காலம் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. குறிப்பால் என்ன செய்யாது? உணர்த்தும். சரிங்களா, அடுத்து இடம். தென்னாட்டார் அப்படின்னு கொடுக்குறாங்க. இடம் என்னது? தென்னாட்டார். சரிங்களா, தென்னாட்டு அப்படின்றது வந்து என்னது? தெற்கு பகுதியில் உள்ள நாட்டை குறிக்கக்கூடிய, நாட்டில் வாழக்கூடிய மக்களை குறிக்கும். தெற்கு பகுதியில் வாழும் மக்களை குறிப்பதனால அதுக்கு என்ன பேரு? தென்னாட்டார். அப்ப தெற்கு நாடு, அப்ப இடத்தை குறிக்குது. தென்னாடு என்பது என்னது? இடத்தை குறிக்கிறது. அது யார் அப்படிங்கிறது? மக்கள். அதையும் சொல்லிவிடுது. சரிங்களா, காலத்தை காட்டல, அது என்ன செய்யுது? இடத்தை சொல்லுது. யார் செய்யறாங்களோ அவங்கள என்ன செய்யுது? சொல்லுது. அந்த மக்கள் என்ன செய்யுது? குறிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிரையான். என்ன பொருள்? ஆதிரையான் அப்படிங்கிற ஒரு சொல் என்ன செய்றாங்க? கொடுத்துருக்காங்க. இப்ப ஆதிரையான். ஆதிரை என்பது என்னது? காலத்தை என்ன செய்து உணர்த்துகின்றது. ஆதிரை என்பது நட்சத்திரம். அந்த ஆதிரை காலத்தை என்ன செய்து உணர்த்துகின்றது. அதனால ஆதிரையான் என்பது என்னது? காலம் சார்ந்த குறிப்பு வினைமுற்று. அடுத்து சினை. கண்ணன். சரிங்களா, சினைனா உறுப்பு. கண்ணன். இப்ப என்னுடைய பெயர் கண்ணன். சரிங்களா, கண்ணன் என்பது என்னது? குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று எது? சினை சார்ந்த குறிப்பு வினைமுற்று. சரிங்களா, கண்ணன். சரிங்களா, அதே மாதிரி பண்பு. கரியன். அவன் எப்படிப்பட்ட தன்மை உடையவன்? கருமை நிறம் கொண்டவன். யாரு? கண்ணன். கரியன். கரியன் என்பது என்னது? கருமை நிறம் கொண்டவன். கரியன் எப்படி பிரிக்கலாம்? கருமை குட்டல் அன் அப்படின்னு கூட பிரிச்சிடலாம். கருமை குட்டல் அன். சரிங்களா, இதுக்கு விதி தெரியும். ஈறுபோதல் விதிப்படி மை கடும். சரிங்களா, கரு அப்புறம் என்ன செய்யும்? ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் அப்படிங்கிற உடம்புடுமை புணர்ச்சி நீதிப்படி என்ன செய்யும்? யகர வந்து கரியன் என்று அது என்ன செய்யும்? உணரும். அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பண்பு. சரிங்களா, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவனுடைய பண்பு எப்படி இருக்கு? அவனுடையது கருமையா இருக்கான். அவன் எப்படி இருக்கான்? கருமையாக இருக்கிறான். அதனால கரியன் என்பது என்னது? பண்பு. அடுத்து தொழில். எழுத்தன். அவனுடைய தொழில் என்னது? எழுதுதல். சரிங்களா, அவன் யாரு? எழுத்தன்.
சரிங்களா? அவனுடைய தொழில் என்ன? எழுதுதல். சரி, வேற ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமே. உழவன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எழுத்தன், உழவன். ஏன்னா உழவு தொழிலை செய்பவன் என்பது அதனுடைய பொருள். உழவு தொழிலை செய்பவன் என்பது அதனுடைய பொருள். இப்ப இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாவற்றிலுமே என்ன இல்லை? காலத்தை இது காட்டலை. சரிங்களா? அது என்ன செய்யறாங்களோ அதை செய்பவரை மட்டும் என்ன செய்து சொல்லுது. பொன்னை செய்பவன் பொன்னன் என்று அழைக்கப்படுகிறான். சரிங்களா? தென்னாட்டிலுடைய மக்கள் என்ன செய்றாங்க? இடம். சரிங்களா? தென்னாட்டுடைய மக்கள் என்ன செய்றாங்க? தென்னாட்டார் அப்படின்னு என்ன செய்றாங்க? அழைக்கிறான். இப்போ மதுரையான் அப்படின்னு என்ன சொல்ல நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி காலம் ஆதிரையான். அடுத்து சினை கண்ணன், உறுப்பு கண். அடுத்து பண்பு கரியன். எந்த நிறம் கொண்டவன்? அவன் கருமை நிறம் கொண்டவன். அடுத்து தொழில் என்னது? எழுத்தன். அவன் என்ன வேலை பார்க்குறான்? எழுத்தன், எழுத்து வேலை பார்க்குறான். அவன் என்ன செய்யறான்? உழவன். அப்போ உழவு தொழில் என்ன செய்யறான்? இந்த மாதிரி என்ன செய்யுது? அவன் செய்யக்கூடிய செயலையும் அதை யார் செய்யறாங்கிறத மட்டும்தான் அது சொல்லுது. செய்யக்கூடிய செயலையும் அது யார் செய்கிறா என்பதை மட்டும்தான் என்ன செய்யுது? இந்த குறிப்பு மட்டும் உணர்த்துது. எதை உணர்த்தல? காலம் என்ன அப்படிங்கிறத காட்டல. சரிங்களா? இவ்வாறு காலம் காட்டாது செய்பவரை மட்டுமே சொல்லக்கூடிய வினைமுற்றுக்கு என்ன பேரு? குறிப்பு வினைமுற்று என்பது. குறிப்பால் உணர்த்தும். சரிங்களா? தெரிநிலை வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டும். குறிப்பு வினைமுற்று காலம் காட்டாது, செய்பவரை மட்டும் தானே செய்யும், காட்டும். அது பொருள், இடம், காலம், சினை, குணம் அல்லது பண்பு, தொழில், இந்த 6இன் அடிப்படையில் தான் என்ன செய்யும்? குறிப்பு வினைமுற்று இயங்கும். சரிங்களா? இப்ப தெரிநிலை வினைமுற்று பார்த்துட்டோம், குறிப்பு வினைமுற்று பார்த்துட்டோம். அடுத்து இன்னும் பிற வினைமுற்றுகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒன்று ஏவல் வினைமுற்று, இன்னொன்று வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று ஒன்று, வியங்கோல் வினைமுற்று மற்றொன்று. சரிங்களா? இப்ப ஏவல் வினைமுற்று அப்படின்னா ஏவல், ஏவுதல். ஒரு செயலை செய்யுமாறு, ஒரு வேலையை செய்யுமாறு நம்ம என்ன செய்யறோம்? ஏவுறோம். சரிங்களா? அதனால என்னது? ஏவல் வினைமுற்று. சரிங்களா? இப்ப செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று ஆகும். இது எந்தெந்த இடங்கள்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏவல் வினைமுற்று ஒருமையிலே வரும், பன்மையிலே வரும், ரெண்டுலையுமே வரும். ஏவல் வினைமுற்று என்ன செய்யும்? ஒருமையிலும் வரும், என்ன செய்யும்? பன்மையிலும் வரும். இரண்டிலும் என்ன செய்யுது? வரும். சரி, இப்ப ஒருமையில் என்ன வருது? எழுது. யார் எழுது? நீ எழுது. தனக்கு முன்னால் இருக்கணும்னு சொல்லுது. நீ எழுது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அப்ப எழுத வைக்கிறது, ஒரு கட்டளை எழுதுறது, ஒரு ஏவரு, ஒரு வேலையை செய்ய சொல்லி ஏவுறது. பன்மையில எழுது மீன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மின் அப்படிங்கிற வார்த்தையில இப்ப என்ன செய்யல நம்ம பயன்படுத்தல. எழுது மீன்ல இப்ப என்ன செய்யறதில்ல? கொன்மீன், செல்மீன், எழுதி மீன் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆனா இப்ப நம்ம அந்த சொல்லை எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, எழுதுங்கள் அப்படின்னு பன்மையில பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா? எழுதுமீன் என்ற சொல் நம்ம இப்பழக்கில் பயன்படுத்தல, அதாவது முன்ன பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வழக்கில் நம்ம என்ன செய்யல? பயன்படுத்தல. இப்போ நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? அதை எழுதுங்கள் அப்படின்னு என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம். சரிங்களா? அப்ப ஏவல் வினைமுற்று ஒரு செயலை செய்ய சொல்லி இன்னொருவரை ஏவுவதனால் அதற்கு ஏவல் வினைமுற்று என்பது பெயர். சரிங்களா? இப்ப கவனிங்க, எடுத்துக்காட்டுல பாடம் படி. நீ என்ன செய்ய? பாடம் படி, கடைக்கு போ. பாடம் படி, கடைக்கு போ அப்படின்னு ஒருத்தனை ஒரு செயலை செய்ய சொல்லி ஏவனம்னா அது ஏவல் வினைமுற்று. பாடம் படி அப்படிங்கிற போதே இந்த படி என்னும் இந்த வினைமுற்று என்ன செஞ்சு, இந்த வினை சொல் என்ன செஞ்சிருச்சு? அந்த செயல் அப்படியே முற்றுப்பட்டுருச்சு. பாடம் படி அப்படின்னா அதோட செயல் முற்றுப்பட்டுருக்கு. அதனாலதான் ஏவல் வினைமுற்று. ஏவுறதுனால ஏவல் வினைமுற்று. இது கடைக்கு போ, இந்த சொற்றோட அப்படியே முழுவதும் எடுத்துக்கிறணும். கடைக்கு போ, அதோட அந்த சொற்றோட என்ன ஆயிடுச்சு? முடிவு பெற்றுருச்சு. அதனாலதான் முற்று. சரிங்களா? ஏவல் என்பது செயல் என்னது? ஒரு செயலை செல்ல சொல்லி ஏவுறது. வினைமுற்று என்பது அந்த செயல் அதோட முடிஞ்சு போயிடணும். அதனாலதான் அது என்னது? ஏவல் வினைமுற்று. சரிங்களா? இந்த மாதிரி பாடம் படி, கடைக்கு போ இப்படி சொல்றது என்னது? ஒரு செயலை செய்ய சொல்லி ஒருத்தர் ஏவுறது. அது மட்டும் இல்லாம அந்த சொற்றொடர் அதோட என்ன செய்யுது? முற்று பெறுகிறது. சரிங்களா? அதனால என்ன வினைமுற்று? ஏவல் வினைமுற்று. இந்த மாதிரி வினைமுற்று பொதுவான வகையில 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று தெரிநிலை, இன்னொன்று என்னது? குறிப்பு வினைமுற்று. அதற்கு அடுத்ததாக நம்ம என்ன செய்யறோம்? ஏவல் வினைமுற்றுனா என்ன, வியங்கோல் வினைமுற்றுனா என்னன்னு பாக்குறோம். இப்ப அடுத்த பார்க்க போறது பாத்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. சரிங்களா? வியங்கோல் வினைமுற்று அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டுதல். சரிங்களா? இந்த 4இன் அடிப்படையில் என்ன செய்யுது? இந்த வியங்கோல் வினைமுற்று சொல் இடம்பெறுகிறது. சரிங்களா? வாழ்த்துதல் அப்படின்னா ஒருத்தர் என்ன செய்யறது? வாழ்த்துறது. வையிறது என்ன செய்யறது? திட்டுறது. நம்ம சொல்றோம்ல, திட்டுறது. சரிங்களா? இப்போ வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டுதல், இந்த 4இன் அடிப்படையில் என்ன செய்யும்? இந்த வியங்கோல் வினைமுற்று என்ற சொல்லு இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது போக இது என்னென்ன இடங்கள்ல வரும் அப்படின்னா, இரு திணையில வரும். உயர்திணை, அக்ரிணை, இந்த 2 திணைகள் என்ன செய்யும்? வியங்கோல் வினைமுற்று வரும். அதே மாதிரி ஐம்பால்,
ஆண் பெண் பலர் ஒன்றன் பலவின் என்று சொல்லக்கூடிய ஐம்பால் இடங்கள் என்ன செய்யும்? ஏவல் வினைமுற்று வரும். அதே மாதிரி மூவிடத்தை என்ன செய்யாது? குறிக்கும். சரிங்களா? இருதிணை ஐம்பால் மூவிடத்தில் என்ன செய்யும்? இந்த ஏவல் வினைமுற்றானது வரும். இப்ப ஏவல் வினைமுற்றினுடைய விகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கா, இய, இயர், அல் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கும். இப்ப நம்ம என்ன செய்வோம்? பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா கா தெரியும், இய தெரியும், இயர் பார்த்திருப்போம். அல் என்பது வியங்கோல் வினைமுற்று விகுதியான் என்பது என்ன செய்யணும்? நம்ம புதிதாக தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சில நேரங்களில் கூட என்ன செய்யலாம்? கீழ்காணும் விகுதிகளில் ஏவல் வினைமுற்று விகுதி எதுன்னு கேட்டுட்டு என்ன செய்யலாம்? இந்த அல்ல என்ன செய்யலாம்? வியங்கோல் வினைமுற்று விகுதி என்னன்னு கேட்டுட்டு இந்த அல்ல என்ன செய்யலாம்? ஆப்ஷன்ல கேட்டுலாம். எதை கொடுக்காம? கா, இயரை கொடுக்காம அல்ல கொடுத்துடலாம். சரிங்களா? அப்ப அல் என்பது என்னதுதான்? வியங்கோல் வினைமுற்று விகுதி தான். சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. வாழ்க, வாழிய, வாழியர், வாரல் அப்படின்னு 4 சொற்கள் என்ன செய்யறாங்க? புக்குல கொடுத்துருக்காங்க. ஒளிக, ஒளிக என்பது என்னது? ஒருவரை திட்டுறது. ஒளிக அப்படின்னா வைதல் பொருள் வரக்கூடியது. இப்படி கூட நம்ம என்ன செய்யலாம்? சொற்களை எடுத்துக்கலாம். சரிங்களா? வாழ்க, வாழிய, வாழியர், வாரல் இதுல இருக்கக்கூடிய இந்த கா, இய, இயர், இங்க அல் என்று சொல்லக்கூடிய இந்த விகுதிகள் இதெல்லாம் என்னது? வியங்கோல் வினைமுற்றுக்கான விகுதிகள். சரிங்களா? இப்ப கவிஞர் சுப்பிரமணியனுடைய கவிதைகள்ல பாத்தீங்கன்னா, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க. சரிங்களா? வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. அழகா என்ன செய்வாரு? இந்த வியங்கோல் வினைமுற்று விகுதிகளை கவிஞர் சுப்பிரமணியன் அவர்கள் பயன்படுத்தி இருப்பாங்க. யார் கவிஞர் சுப்பிரமணியன் தெரியுங்களா? மகாகவி பாரதியாருடைய உண்மையான பெயர், இயற்பெயர் என்னது? சுப்பிரமணியன். பாரதி என்பது அவருடைய பட்டம். சரைட், இங்க கவனிங்க. அப்ப வியங்கோல் வினைமுற்று விகுதி வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டுதல் என்கின்ற 4 அடிப்படையில் என்ன செய்து வருது? இருதிணை ஐம்பால் மூவிடங்கள் என்ன செய்யும்? அது வரும். அடுத்து அதனுடைய விகுதிகள் பார்த்தோம்னா கா, இய, இயர், அல் என்று சொல்லக்கூடியது வியங்கோல் வினைமுற்றினுடைய விகுதிகள். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா வாழ்க, வாழிய, வாழியர், வாரல். இப்ப வாழ்களுக்கு பாட்டு சொல்லிட்டு வாழிய சொல்லிட்டு வாழியர் அதோட என்ன செஞ்சு அடங்கிடும். வாரல் என்பது எங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா, நீங்க சிலப்பதிகாரம் போகணும். சரிங்களா? சிலப்பதிகாரத்துல கோவலனும் கண்ணகியும் மதுரை நகருக்குள்ள வர்றாங்க. அப்படி வரும்போது அங்க இருக்கக்கூடிய மதுரையினுடைய சுற்றுப்புற சுவர், பெரிய மதில் சுவர்கள், அது மேல என்ன செய்யுது? பாண்டியனுடைய கொடி என்ன செய்யுது? இருக்கு. பாண்டியனுடைய கொடி மீன்கொடி. மீன்கொடி பறக்குது, காற்றில் அசைகிறது. சரிங்களா? காற்றில் என்ன செய்யுது? அசைகிறது. உடனே புலவர் எழுதுகிறார், போருளம் தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. வாரல், வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. தற்குறிப்பேற்றாணி. சரிங்களா? இயல்பாக நிகழும் ஒரு நிகழ்ச்சியின் மீது கவிஞன் இருக்கான்ல, அவன் தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்வதனால அதுக்கு என்ன பேரு? தன் புடல், குறிப்பு புடல், ஏற்றமுட்டல் அணி, தற்குறிப்பேற்ற அணி. சரிங்களா? சிலப்பதிகாரத்துல இந்த வார்த்தை என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க. போருளம் தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. அப்ப கோவலனையும் கண்ணகியும் மதுரைக்குள்ள வரும்போது மதிர்ச்சோர்ல இருக்க கொடி என்ன செய்தான்? காற்று அடிக்கும் போது இயல்பாக இது அசைது. அது என்ன சொல்லுதான்? கோவலன் கண்ணகி நீங்க மதுரைக்குள்ள வராதிங்க, வராதிங்க, வந்தீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு என்ன செய்யலாம்? ஒரு எச்சரிக்கையை சொல்ற மாதிரி கவிஞர் என்ன செய்யறாரு? காற்றுக்கு கொடி அசைதல் என்பது இயல்பான நிகழ்ச்சி, இயற்கையானது. ஆனா கவிஞன் தன்னுடைய கருத்துக்களை என்ன செய்யறாரு? ஏற்றி சொல்றாரு. சரிங்களா? கண்ணகியும் கோவலனும் மதுரைக்குள்ள வந்தா அவங்க உயிருக்கு என்னது? ஆபத்து அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வாரல் என்னும் சொல்ல என்ன செய்யறாரு? அந்த பாடல்ல பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? போருளம் தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. சரிங்களா? ரைட். அப்ப வியங்கோல் வினைமுற்று விகுதியில் ஓவரால் இவ்வளவுதான். இதுல கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டுதல் என்னும் பொருளில் வரக்கூடிய வினைமுற்று எது? தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று. சரிங்களா? இந்த 4 என்ன செய்வாங்க? உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருவாங்க. அப்போ வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டுதல் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன செய்யும்? இது ஞாபகத்துக்கு வந்துடும். இது வியங்கோல் வினைமுற்று ஞாபகத்துக்கு வரணும். அதே மாதிரி கீழ்கண்ட விகுதிகளில் இடம்பெற்றுள்ள வியங்கோல் வினைமுற்று எது அப்படின்னு கேட்பாங்க. விகுதி எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்க அதுல என்ன செய்யணும்? அடிப்படை கீழே பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தம் இல்லாத ஆப்ஷன்ல கொடுத்துட்டு கடைசியாக அல் கொடுத்துருப்பாங்க. இந்த 3ஐயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா இதை பார்த்தோன்னே நம்ம என்ன செய்வோம்? கா, இய, இயர்லாம் வியங்கோல் வினைமுற்று. அப்போ அல்ல என்ன செஞ்சிருவாங்க? ஆப்ஷன் வந்துட்டு வேற எதையாவது என்ன செய்வாங்க? கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ அல் என்பது என்னதான்? வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் தான். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இருதிணை ஐம்பால் மூவிடத்தில் வரக்கூடிய வினைமுற்று எது அப்படின்னு கொஸ்டின் வரலாம்.
இருதிணை ஐம்பால் மூவிடங்களில் மட்டுமே வரக்கூடிய வினைமுற்றியது அல்லது மூவிடங்களை சுட்டக்கூடிய வினைமுற்றியது அப்படின்னா அது என்னதுதான் வியங்கோல் வினைமுற்று தான். சரிங்களா? அப்ப இந்த வியங்கோல் வினைமுற்றுல இருந்து ஏதேனும் ஒரு வினா கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஓவராலா நீங்க இந்த வினைமுற்றை படிச்சிட்டீங்க அப்படின்னா குறைந்தது 3 அல்லது 4 வினாக்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. படிக்கின்ற பொழுது என்ன செய்யுங்க, படிங்க. இப்ப இந்த இதெல்லாம் காமிக்கும் போது என்ன செய்யுங்க, ஒரு ஹின்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிறோம். வினைமுற்று அது எத்தனை வகைப்படும்? அடிப்படையில் 2 வகைப்படும். புத்தகத்தில் அதான் கொடுத்துருக்காங்க. ஒன்று தெருநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று. தெருநிலை வினைமுற்று என்ன? காலத்தை வெளிப்படையாக காட்டும். குறிப்பு வினைமுற்று என்ன? காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும்தான் என்ன செய்யும், அது காட்டும். சரிங்களா? அப்ப தெருநிலை வினைமுற்று எந்த அடிப்படையில் இயங்கும்? அதாவது செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இந்த 6 அடிப்படையில் என்ன செய்யும், தெருநிலை வினைமுற்று இயங்கும். சரிங்களா? அப்ப குறிப்பு வினைமுற்று என்ன செய்யும்? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்று சொல்லக்கூடிய இந்த 6 அடிப்படையில் என்ன செய்யுது, குறிப்பு வினைமுற்று இயங்கும். சரிங்களா? அப்ப ஏவல் வினைமுற்றுனா என்ன? ஒரு செயலை செய்ய சொல்லி ஒருவரை ஏவுவதனால் அது என்னது, ஏவல் வினைமுற்று. எடுத்துக்காட்டு, கடைக்கு போ அப்படின்னு சொல்லும் போது அந்த போ என்கின்ற வினை என்ன செய்யுது, அந்த சொற்றொடரும் முடிவு பெற்றதுனால அது ஏவல் வினைமுற்று. சரிங்களா? அப்ப வியங்கோல் வினைமுற்று என்ன செய்யும்? வியங்கோல் வினைமுற்று இந்த 4 அடிப்படையில் இயங்கும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டுதல், இந்த 4 அடிப்படையில் இயங்கும். அது எதுல வரும் பாத்தீங்கன்னா இருதிணை ஐம்பால் மூவிடங்கள் என்ன செய்யும், இந்த வியங்கோல் வினைமுற்றானது வரும். சரிங்களா? வியங்கோல் வினைமுற்றோட விகுதிகள் என்னென்ன? கா, இய, இயர், அல் என்று சொல்லக்கூடிய இந்த 4 என்னது, வியங்கோல் வினைமுற்றினுடைய விகுதிகள். சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுக்கலாம்? வாழ்க, வாழிய, வாழியர். சரிங்களா? அடுத்து கடைசி இருக்கக்கூடிய வாரல். சரிங்களா? இப்ப வாழ்களுக்கு ஒரு பாட்டு, பாரதியாருடைய பாட்டு சொல்லிட்டேன். வாரல் என்பதற்கு சிலப்பதிகாரத்துல என்ன செய்றேன், ஒரு பாட்டு எடுத்து உங்களுக்கு உதாரணம் கொடுத்திருக்கேன். நீங்க வினைமுற்று படிக்கும் போது இந்த காணொலி என்ன செய்யுங்க, ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த வகுப்புல சந்திப்போம்.